தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாமக சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்கள் கடைகளை அடைத்துள்ளனர். விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சுகுமார் விவரம் என்ன? தேவபிரியன், தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டி இன்று தருமபுரியில் அரை நாள் கடையடைப்பு போராட்டத்துக்கு பாமக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று தருமபுரியில் பொதுமக்கள் அனைவரும் வணிகர்கள் அனைவரும் தாமாக முன்வந்து அதாவது 80% மக்கள் கடைகளை அடைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒரு விவசாய சிறந்த மாவட்டம். இங்கு போதுமான நீர் வசதி இல்லாததால் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த தண்ணீரானது கடலில் வீணாக கடலில் கலக்கிறது. அந்த தண்ணீரை அதாவது மின் மோட்டார் மூலம் ஏரிகளுக்கு பம்பிங் மூலம் ஏரிகளை நிரப்பி தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளுக்கும் நிரப்பிவிட்டால் அதாவது விவசாயம் செழிக்கும். தருமபுரியில் போதுமான தொழிற்சாலை இல்லாதனால் இங்கிருக்கும் இளைஞர்கள் வெளியே அண்டை மாநிலம் அண்டை மாவட்டங்களுக்கு பிழைப்பு தேடி செல்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. அந்த நிலைமை பார்க்கவும் அதே போல தருமபுரி அதிக அளவு குளோரைடு கலந்துள்ளதால் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கால்நடை வளர்ப்புக்கே பெரும் சிரமம் ஏற்படுகிறது. அதனால் இந்த ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்து வந்த நிலையில் பாமக சார்பில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டி அக்கட்சியின் தலைவர் ராமதாஸ் உட்பட அன்புமணி உட்பட அனைவரும் பல்வேறு 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் கூட தருமபுரியில் ஈடுபட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியிடமும் தற்போது இருக்கும் ஸ்டாலின் அவர்களிடமும் கொண்டு போய் கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டி பலமுறை கோரிக்கை மனை கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால் தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் அரை நாள் கடை அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தருமபுரியில் இன்று காலை முதலேயே அனைத்து வணிகர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆதரவு தெரிவித்து இன்று அரை நாள் கடை அடைப்பு போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சுகுமார். தூத்துக்குடி புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற தலைப்பில் நாளை கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. தூத்துக்குடியில் 5வது புத்தக திருவிழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடங்கியுள்ளது. இதனை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சந்திரப்பேரி பகுதியில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சி வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற தலைப்பில் நாளை மாலை 6 மணிக்கு கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையா அல்லது தனி மனித வளர்ச்சியா என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கை நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறியாளுகை செய்கிறார். இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையை என்ற தலைப்பில் ஆழி செந்தில்நாதனும் ஆனந்த் செல்வகுமாரும் உரையாற்ற உள்ளனர். தனி மனித வளர்ச்சி என்ற தலைப்பில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரனும் இந்திரகுமார் தேரடி ஆகியோரும் பேச உள்ளனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.